வணக்கம் மக்களே. இந்த வீடியோல கொடைக்கானலுடைய கிளைமேட்டை பத்தியும் இந்த வீக், அதாவது குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் இந்த வீக்ல வருது இல்லையா, இந்த வீக்ல வந்து கிரௌட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டாபிக்ல தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நம்ம சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா ஆச்சு. ஆனாலும் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் வந்து இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கிளைமேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடந்த 2-3 மாதமாவே கொடைக்கானல் இருந்து மழை கிடையாது. மழைங்கிறது 2 மாசம் ஆச்சு சாலிடா. கொடைக்கானல் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே கிணறு, ஊத்து எல்லாம் வத்திக்கிட்டு இருக்கு. தண்ணிக்கு கொஞ்சம் பஞ்சமா தான் இருக்கு கொடைக்கானல்ல. லேக்ல இருந்து அப்புறம் வெளியில இருந்து தான் பெரிய பெரிய ஹோட்டலா இருக்கட்டும், நிறைய ஸ்கூலு, காலேஜ், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி வந்து விலைக்கு வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க கொடைக்கானல் வந்தா கூட தண்ணியை கொஞ்சம் சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ கொடைக்கானல்ல தண்ணீர் தட்டுப்பாடா இருக்கு. ஏன்னா 2 மாசம் ஆச்சு இல்லையா மழை பெஞ்சு, எந்த ஊத்துலயுமே தண்ணி இல்ல, கிணறு எல்லாமே வத்தி போயிருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கு, தண்ணிக்கு கொஞ்சம் பஞ்சமா தான் இருக்கு. அப்புறம் வந்து கிளைமேட்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே நல்ல வெயில் தான். 25 to 28 டிகிரி வந்து கொடைக்கானல்ல வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே வெயில் தான், பட்டைய கலப்புது. மதுரையில எல்லாம் 100 டிகிரிக்கு மேலன்றாங்க, திருவண்ணாமலையில உச்சகட்டமா இருக்குன்றாங்க. சோ நம்ம கொடைக்கானல் கொடுத்து வச்ச மக்கள் தான். ஆனா கீழே கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல. ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள்னாலே வந்து இந்த கிளைமேட் வந்து நம்மளால தாங்க முடியல. அந்த அளவுக்கு வெயில் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. கிரௌடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாவே நல்ல ஒரு கிரௌடு. இந்த 27ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு எல்லா ஸ்கூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீவ் விடுறாங்க. குட் ஃப்ரைடே ஈஸ்டர்ல இருந்தே பீக் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் மே பயங்கர பீக்கா இருக்கும். ஏப்ரலை விட மேல வந்து ரொம்ப ரொம்ப பீக்கா இருக்கும் பயங்கரமா. இப்ப மே மாசத்துக்கே நம்மள்ட்ட ஒரு 40% to 50% ரூம்ஸ் வந்து நம்மள்ட்ட புக்கிங் ஆயிருச்சு மே மாசத்துக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து என்கொயரிஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. சோ நீங்க வர்றது பிளான் இருந்ததுன்னா பிஃபோரா வந்து கால் பண்ணுங்க. என்கொயரிஸ் வந்து என்கொயரி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடங்களை வந்து அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீக் பயங்கர பீக்கா இருக்குங்க. டிராபிக் பயங்கரமா இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு டிராபிக் இருக்கும். வெள்ளி சனிஞர் 3 நாள் வந்து கண்டினியூவான லீவு கொடைக்கானல்ல. எல்லா இடத்துலயுமே பயங்கர டிராபிக். எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டனால எல்லாருமே ஃபேமிலியோட கொடைக்கானலுக்கு நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு வருவாங்க. நல்லா டிராபிக் இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதனால அதுக்கு ப்ரிப்பரா நீங்க வாங்க, எல்லாத்துக்குமே நீங்க தயாரா வாங்க. மற்றபடி கொடைக்கானலுக்கு போகக்கூடிய இந்த பாதையில எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே சூப்பரா இருக்கு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு நான் பேச தவறிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து பஸ் டைமிங் வந்து கேட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல எல்லாம் நான் போட்டிருக்கேன் பஸ் டைமிங்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கால் பண்ணுங்க. நான் உங்க வினோத் இன்னொரு புது மீட் பண்றேன். பாய், டாடா.